விசித்ரா. சிவகுமார், சுஜாதா 2 பேரும் எப்படி பழகிட்டீங்க? ஐயோ சார்! ரொம்ப நல்லா சார். எனக்கு அவர் சார் வந்து ரொம்ப எனக்கு நெறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணாரு. இப்போ கூட பார்த்தேன்னா, "எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்னு?" பார்த்து பேசுவார் எனக்கு. ரொம்ப நல்ல டைப்பு. சுஜாதா மேடம் என் மேல ரொம்ப ஒரு அஃபெக்ஷனு. இத்தனைக்கும் அம்பிகா மேடம் வந்து நான் அம்பிகா மேடமுடைய குழந்தை நானு. அவங்க இறந்துருவாங்க. அந்த குழந்தைய வளர்க்கறது தான் சுஜாதா மேடம். அப்படி தான் அந்த கதை போகும் அது. மயிலை குருபாதம் ப்ரொடியூஸ் புரொடியூசர். பண்ணாரு. ஸோ, அதனால அது ரொம்ப நல்லாது. அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 80 டேஸ்க்கு மேல ஓடுச்சு. நல்ல நல்லா ஹிட் போச்சு. அது. நல்ல நல்லா போச்சு. அப்போ வந்து சார்கிட்ட போய் நான் உடம்பு சரியில்லாம இருந்தாரு ஜெகநாத் சார் அப்போ. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக அட்மிட் ஆயிருந்தாரு. அப்போ அவர பார்க்கறதுக்காக போனேன். அப்ப தான் படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டுருக்கு. சொன்னாரு. அவர் என்ன பார்த்த உடனே, "வா மனோஜ், நல்ல பேர் வாங்கிட்ட. ம். சிவகுமார் சாருக்கு ஈக்குவலா நீ பேர் வாங்கிட்ட." அருமை. அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு அவ்ளோ சந்தோஷம். அவ்ளோ பெரிய டைரக்டர், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணவரு. கரெக்ட். அவரோட கையிலேருந்து எனக்கு பாராட்டு. ஸோ இந்த மாரி நான் ஓரளவுக்கு எல்லாமே டெடிகேட்டடா நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு வந்து என்னமோ தெரியல, ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிஸி ஆற அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூட வந்து என்ன கேட்டாங்க. பேசும் படம்ல வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. வந்து கேட்கும்போது, "ஏன் சார் நீங்க வந்து நல்ல நல்ல படங்கள் நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. ஆனா ஏன் உங்களுக்கு பெரிய படங்கள் வரலன்னா?" மேபி எனக்கு பெரிய சப்போர்ட் இல்ல. ஒருவேள நான் வந்து பொம்பளையா இருந்திருந்தா வந்திருப்பேனா? அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு, "ஏய் சார் என்ன சார் இதெல்லாம் நான் போட முடியாது சார்." "ஏய் சும்மா நான் காமெடியா சொன்னேங்க." அப்பல்லாம் அந்த மாரி ஒரு சின்ன இது சொன்னதுக்காக, இல்ல லேடீஸ்னா கொஞ்சம் இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி வாய்ப்பு தராங்க. எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லன்ற ஒரு ஆதங்கத்தில தான் நான் சொன்னது நானு. ஓகே, எதுவும் நான் தப்பா சொல்லல. சரி இருந்தாலும் சரி பரவால்ல. நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம போகாதுன்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் அந்த ஊர்காவலன் படம் வாய்ப்பு வந்து வந்தது. சத்யா மூவிஸ் படம் வந்து இது மனோபாலா சார் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு, அங்க போய் பார்த்தேன். அப்படியே ம் பார்ப்போம்டா. ஹீரோயின் செலக்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் உன்ன செலக்ட் பண்றேன் அப்படின்ட்டாரு. 1 மாசம் நான் போய் நின்னேன். டெய்லி காலைல போயிடுவேன். வாவ்! அங்க ஆஃபீஸ்ல போய் சத்யா மூவிஸ்ல போய் உட்காந்துட்டு இருப்பேன், பண்ணுவேன். அது அது என்னமோ தெரியல. அவரு வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்ன ஃபைனலா சித்ராவ போட்டாரு. நல்லெண்ணெய் சித்ரா தான் ஹீரோயினு. "நீ அந்த பொண்ணுக்கு பக்கத்துல கொஞ்சம் சின்ன பையன் மாரி தெரியறியே" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல சார் கரெக்ட்டா இருப்பேன் சார். நீங்க வேற சார். நான் அதுக்கு தகுந்த மாரி எல்லாம் பண்ணிக்கிறேன் சார்ன்னேன்." சரின்னு ஷூட்டிங்கும் போயிட்டோம். ஷூட்டிங் போன உடனே நான் வந்து சித்ரா நாங்கலாம் ஒண்ணா தங்கியிருந்தோம். சித்ரா கிட்ட டெய்லி காலையில போயிட்டு அவ எழுப்பி, "அம்மா வாக்கிங் போலாமா நம்ப? நீ கொஞ்சம் எனக்கு தகுந்த மாரி ஒல்லியாயிடுமா?" அவகிட்ட அவகிட்ட போய் கெஞ்சுவேன், கேட்டுப்பேன். "என்ன சார் நீங்க இவரு வந்து எனக்கு வந்து நான் ஒல்லி ஆறதுக்காக வந்து வந்து கேட்டுட்டு இல்ல நான் உனக்கு ஈக்குவலா இருக்கணும்னா, நீ தான் கொஞ்சம் ஒல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரிலாம் போயிட்டு கெஞ்சிட்டு இருப்பேன் நானு. ஆனா பட் ரொம்ப நல்லா அது பேசினாரு. நல்லா அந்த படம் வந்து எனக்கு ரஜினி சாருடைய பெரிய ஒரு ப்ளஸ் எனக்கு. ம். அவர் கூட நான் நடிச்சது. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் இருந்தது சார். மல்லிகை பூவுக்கு கல்யாணம் அந்த சாங் சூப்பர் ஹிட் அது. மைசூர்ல பேலஸ்ல ஆமா. எடுத்தோம் அது. அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வந்தது. அதுக்கப்புறம் ரஜினி சார் கூட நான் வந்து அடி வாங்குற மாரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து நான் நடிச்சுட்டு இருக்கும்போது, ரஜினி சார் வந்து நெறைய இடங்கள்ல, "மனோஜ் இதெல்லாம் உன்னுடைய ஷாட்டு. நான் அவருடைய ஷோல்டர்ல இருக்கும். நீ நல்லா ரியாக்ட் பண்ணு, நல்லா நடி." அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் என்ன தெரியுமா சார்? அதில ஒரு இன்ட்ரோல் கிளைமாக்ஸ். அந்த படத்தில வந்து எனக்கு வந்து ஆ ஈட்டி மாரி அது குத்தி என்ன சாகடிச்சுருவாரு. சங்கிலி முருகன் தான் அந்த கேரக்டர் பண்ணாரு. ஸோ அதாவது நான் சித்ராவ வந்து அவர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரகுவரன். நான் வந்து அந்த அவர் வந்து ஒரு அவர் ரகுவரனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பொய்யான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. என்ன வந்து இவங்க 2 பேரும் சாமி குத்தம் ஆயிடுச்சு லவ் பண்ணி. அவங்களுக்கு இது பரிகாரம் பண்ணணும். 2 பேரும் அந்த பரிவட்டம் கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த ஒரு சீன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட திரிசூலத்தில தான் எடுத்தோம். அது வந்து ஒரு 600 பேர் சார். எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 600 பேரு செட்டு போட்டு அம்மனுடைய செட்டு போட்டு எல்லாம் பண்றாங்க. எனக்கு வந்து நான் எப்பவுமே வந்து நான் நடிச்ச வரைக்கும் அசிஸ்டன்ட்ன்னு வச்சதே கிடையாது. நான் எப்பவுமே அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டேன். ம். அந்த டைம்லலாம். ம். அது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்ல. நான் வந்து எப்பவும் போவேன், வருவேன். நானே நடிச்சுட்டு வந்துருவேன். ம். ஸோ, அப்போ வந்துட்டு அந்த ஈட்டிலாம் கட்டி எனக்கு அ அம்புலாம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. அது ஒரு ஷாட் வந்து மேல கிரேன்ல இருந்தது. கிரேன்லேருந்து மறுபடியும் கீழ இறக்கணும். ஸோ, அது இறக்குற வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் அது. கரெக்ட்டா ஒரு மத்தியானம் ஒரு 11:30, 12 மணி இருக்கும் வெயில் அங்க. ம். ஏப்ரல்ல தான் ஷூட்டிங் அது ம். நடக்குது அது.
ஸோ எல்லாருமே அவங்கவங்க போயிட்டு அவங்கவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டாங்க. ரஜினி சாரும் தூரத்தில ஒரு மரத்துக்கு கீழ நின்னு அவர் கொடைய பிடிச்சிட்டு அவங்க அங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். கை இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி தலையில வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தேன். ஸோ ரஜினி சார் அங்கேருந்து என்ன பார்த்தாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அவர் என்ன பண்ணாரு, நேரா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எழுந்து வந்தாரு. என் பக்கத்தில அப்படி நின்னுக்கிட்டாரு. அவருடைய அசிஸ்டன்ட் வந்து கொடை பிடிச்சிட்டு இருப்பாப்படி எனக்கு. என்னுடைய இதுக்கு தலையில ஷேடோ வர மாரி என்ன புடிச்சுக்கிட்டாரு. கிரேட். எதுவுமே யாருமே எதுவுமே பண்ணல. அவர் வந்தாரு, அவர் நின்னாரு என் பின்னாடி. அசிஸ்டன்ட் வந்து கொடைய எனக்கும் சேர்த்து பிடிச்சாப்படி. நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். எனக்கு அது ரொம்ப மிகப்பெரிய பெருமையா இருந்தது அவருடைய இல்ல, அந்த என்ன பெருந்தன்மை. ம். ஆமா. அவர் நெறைய விஷயங்கள் அந்த மாரி வந்து ரொம்ப சொல்லிக்க மாட்டாரு. எதுக்கு செய்றோன்றது சொல்ல மாட்டாரு. அவரா வந்து செய்வாரு அது. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சூப்பர் ஸ்டாருடைய தம்பி, தம்பின்னு சொல்லிட்டு நெறைய ஃபேன்ஸ் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அருமை. எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சது. அந்த படம் தான் சார் நான் ரெகக்னைஸ் ஆனதே. அது எனக்கு வந்து 7வது படம். ஆனா உங்க ரூம எனக்கு குடுத்துட்டீங்களே, நீங்க எங்கன்னு இருப்பீங்க? அட நீ வேற. உழைக்கிற மாடு எங்க இருந்தா என்னப்பா? நாம எங்க பட்டாலும் தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிறையில் பூத்த சின்ன மலர்ன்னு பானுப்பிரியாவோட சொந்த பானுப்பிரியா படம். படம். அந்த படம் நடிக்கும்போது அமிர்தம் சார் தான் டைரக்டர். அவர் வந்து சொன்னாரு, மனோஜ் இதில 2டே 2 சீன் தான் இருக்கு. செகண்ட் ஹீரோ தான் ஆனா. ஆனா 2 சீன் தான் வரும். நீ வருவீங்க நீங்க. பரவாயில்லையா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "சார் நீங்க ஒரு சீன் குடுத்தாலும் நான் வந்து நடிப்பேன் சார். ம். ஆனா எனக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நான் யாருன்னு தெரியிற அளவுக்கு நீங்க பண்ணா போதும் சார்" அப்படின்னு. சரி ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதில சொன்ன மாரி 2டே சீன் தான். 3வது சீன் இன்ட்ரோல் பிளாக். அதாவது அந்த வில்லேஜ்ல அந்த ஊர்ல வந்து யாருமே லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணா ராஜேஷ் தான் வில்லன். அவர வந்து சாகடிச்சுருவாரு. அப்படி இருந்தது நானும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டுருப்போம். அப்போ விஜயகாந்த் உள்ள ஊருக்குள்ள என்ட்ரி ஆவாரு. அவர் எங்க பார்ப்பாரு எங்க லவ் பண்றத. எங்கள வந்து இது பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு போயிடுவாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் எனக்கு நான் கல்யாணம் ஐ மீன் லவ் பண்ண பொண்ண சூ மரத்தில தொங்கிட்டு இருப்பா. தூக்கு போட்டு தொங்கிட்டு இருப்பா. அது இவர் சாகடிச்சு பண்ணியிருப்பாங்கன்ற மாரி காட்டியிருப்பாங்க. அத பார்த்துட்டு நான் அப்படியே பைத்தியம் ஆயிடுவேன். இந்த பைத்தியம் ஆயிட்டு இந்த 2 சீன் தான் எனக்கு ஒரு லவ் பண்ற சீன் ஒண்ணு இருக்கும். விஜயகாந்த் சார் கூட ஒரு சீனு. அதுக்கப்புறம் அந்த தூக்கு போட்டுட்டு அவ தொங்குறது நான் அழுவேன். அது இதோட சீன் இது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பானுப்பிரியா வந்து ஒரு இடத்துல நைட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வருவாங்க. அப்போ அந்த மரத்துலேருந்து நான் கீழ குதிச்சு, பானுப்பிரியாவ நான் வந்து ரேப் பண்ற மாரி போவேன். ஒரு இதுக்கு கலாட்டா பண்ணி. ஏன்னா நான் பைத்தியம். அந்த புரியுது. பைத்தியத்தில நான் போயிட்டு அவங்கள இது பண்ணி ஹராஸ் பண்ணுவேன். அப்போ இவர் வந்து விஜயகாந்த் சார் வந்து என்ன அவள காப்பாத்திட்டு, "இல்ல, இல்ல நான் வந்து என் பொண்டாட்டிய கொன்னவன நான் விடமாட்டேன்." அப்படி இப்படி என்னமோ சம்திங். அது ஒரு பயங்கரமான டயலாக் குடுத்தாரு சார். 6 டூ 7 மினிட்ஸ் இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்து. ம். அதுல. கத்தி கித்தி பண்றது. அது வந்து பானுப்பிரியா மேடம், விஜயகாந்த் சார் என் டயலாக் நான் கத்தி பண்றத பார்த்துட்டு அவங்க டயலாக் விட்டுடுவாங்க சம்டைம்ஸ். இப்படியும் நெறைய ரீடேக் ஆச்சு. ஆனா எல்லாருமே ரொம்ப பாராட்டுனாங்க. ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு பானுப்பிரியா மேடம், டைரக்டர் எல்லாருமே. அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது. எனக்கு ரொம்ப நல்லா பேர் குடுத்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் என்னோட சீன் ஓவர்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு பீரியட்ல ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்தது. "சார் இன்னொரு சீன் உங்களுக்கு இருக்கு சார். நீங்க ம். வரணும்." ம். "இல்லையே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே." "இல்ல, இல்ல. கிளைமாக்ஸ உங்க மேல தான் டைரக்டர் வச்சிருக்காரு." ம். எனக்கு ஆச்சரியம். "எப்படியான்னு?" "இல்ல, இல்ல கிளைமாக்ஸ்ல வருவீங்க. வாங்க என்ன ஏதுலாம் கேட்காதீங்க." அப்படின்ட்டாரு. என்னன்னா எல்லாருமே வந்து அவரால பாதிக்கப்பட்டவங்க ஒரு 3, 4 பேர் இருப்பாங்க. நிஷாந்தி, அப்புறமா பானுப்பிரியா, பானுப்பிரியா பொண்ணு ராஜேஷ்க்கு. அப்புறமா வந்துட்டு விஜயகாந்த் சார். இன்னும் 2, 3 பேர். எல்லாருமே ஒரு கல்யாணம் பானுப்பிரியாவோட கல்யாணம் நடக்கும். விஜயகாந்த் கல்யாணம் அதுக்கு கல்யாணத்துக்கு அவரு வந்து பெருசா ஒரு சம்மதம் இல்லாம பண்ணுவாங்க. பட் அத வந்து நீங்க வந்து நிறுத்துறதுக்காக ஆளுக்கு அந்த கல்யாணத்த கல்யாணத்தில ராஜேஷ கொல்லணும்னு ஒரு வெறியில இருப்பாங்க சில பேர் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ராஜேஷ் வந்து அந்த நின்னுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அவருக்கு உடம்புலருந்து ஒரு கடப்பாரை வெளியில வரும். அப்படியே ஆன்னு கத்திட்டு அப்படியே சரிவாரு. பின்னாடி நான் வந்து அப்படியே நின்னுட்டேன். என் பொண்டாட்டிய கொன்னுட்டேன், கொன்னுட்டேன், கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இதுதான் அந்த கேரக்டர் எண்டு. அந்த இடத்துல தியேட்டர்ல கிளாப்ஸ். ஏன்னா அருமை. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் அந்த இடத்துல வருவேன்ட்டு. எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருந்தது என்னன்னா, விஜயகாந்த் சார் மாரி ஒரு பெரிய ஆக்டரு, அந்த மாரி ஒரு சீன வந்து நெறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஹீரோயிசம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு அவங்க விட்டு குடுத்ததுன்றது அந்த இடத்துல மிகப்பெரிய இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நானும் அவரும் விஜயகாந்த் சாரும் எனக்கு ரொம்ப நாளா ஆஸ் எ காஸ்டிங் டைரக்டரா
இதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நடிகர் சங்கத்தில் நடிகர் இருக்கும்போதெல்லாம் சங்க விழால. அவர் ரொம்ப நல்லா என்ன பாராட்டுவார் நிறைய. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜரா தான் அவர பார்த்தேன். அந்த படம் பண்ணதுக்கப்புறம். நான் அடிக்கடி பார்ப்பேன் அங்கெல்லாம். அதெல்லாம் போவேன், பேசுவேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் ரொம்ப க்ளோஸா பழகுனது வந்து, அவருடைய படத்துக்கு நெறைய ஹீரோயின்ஸ் நான் தான் குடுத்தேன். அது ஃபர்ஸ்ட்டு வந்து நமிதாவ ம். எங்கள் அண்ணாக்கு குடுத்தது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதனால சுதீஷ் வந்து ரொம்ப என் மேல மரியாதை அவரும். ம். அவர் வந்து ஏன்னா அவருடைய கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்ல படம் எடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கால் எனக்கு தான் வரும். ஓ! ஹீரோயின் கேட்டு. ஸோ அது அந்த ஒரு இது இன்னைக்கும் இருக்கு எனக்கு. சுதீஷ் சார் எப்பவுமே வந்துட்டு, "மனோஜ் கிட்ட கேளு. மனோஜ் இல்லன்னா தான் நம்ம அடுத்தது" அப்படின்னுவாரு. அது இல்லாம எனக்கு அப்போலாம் சார் ப்ராம்ப்ட் பேமெண்ட்டுன்னா அவர் தான் இப்ப நான் ஆர்டிஸ்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 25 ஹீரோயின்ஸ்க்கு நான் மேனேஜரா இருந்தேன் இல்லையா? அப்போ அந்த 2003 டூ 2010 அப்போ வந்து நெறைய பேருக்கு நான் மேனேஜரா இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஆர்டிஸ்ட் அவங்க படத்தில நடிக்கிற ஆர்டிஸ்ட்டோட பேமெண்ட்டு இப்போ ஈவன் நமிதா நடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் பேமெண்ட்டுன்னா அவர் வந்து செக் போட்டு வச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு எனக்கு. ஓ! "உனக்கு என்ன வந்து வாங்கிக்க மாட்டியான்னு?" சம்டைம் ஒரு நாள் எனக்கு வீட்டுக்கே குடுத்து அனுப்பிச்சாரு ஓ! மேனேஜர் கிட்ட. அந்த போய் அளவு மனோஜ் ப்ராம்ப்ட் ஆமா. பேமெண்ட். அந்த அளவுக்கு ஒரு ஜெனியன் சார் அவங்க வந்து. ம். அந்த மாரி ஒரு புரொடக்ஷன் நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ கரெக்ட்டா இருக்கும் பேமெண்ட்ஸ்ல எல்லாமே. பர்ஃபெக்ட்டா அந்த டைம்க்கு படம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுவும் இல்லாம விஜயகாந்த் சார் வந்து நடிகர் சங்கத்தில இருக்கும்போது, நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய பிரின்சிபல் என்னன்னா, நான் காஸ்டிங் டைரக்டர் ஆனதுக்கப்புறம், செலிபிரிட்டி மேனேஜர் ஆனதுக்கப்புறம், நான் யார இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நான் மேனேஜரா இருப்பேன். ஸோ அந்த மாரி தான் நான் நெறைய பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் 25 ஹீரோயின்ஸ்க்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் நமிதா, சந்தியா, அசின், தமன்னா, சோ மெனி ஹீரோயின்ஸ் எல்லாருமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான். ஸோ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்கலாம் மேனேஜர். ஆனா அசின், தமன்னாக்கு நான் மேனேஜரா இல்ல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. என்ன சொன்னாலும் அவங்க நமக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மத்தவங்களுக்கெல்லாம் நான் மேனேஜரா இருந்து அவங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ்ன்றத கரெக்ட்டா குடுத்து, என்னன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்தில மெம்பர் ஆக்காம நடிக்க வைக்க மாட்டேன். அது என்னோட பிரின்சிபலாவே வச்சிருந்தேன். ஸோ வந்த உடனே அவங்க வந்து ம மெம்பர் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே மெம்பர் ஆகணும்னா, அந்த பணம் அப்போ வந்து 25,000 30,000 இருந்தது அப்போ. அவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்ட முடியாதுன்றனால நான் ராதாரவி அண்ணன்கிட்ட போயிட்டு, "அண்ணா எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்ண்ணே. 2, 3 பேமெண்ட்டா நான் தரேன். ஃபர்ஸ்ட்டு படத்தில ஒரு பேமெண்ட்டு, 2வது படத்தில." ம். "ஏய் அந்த மாரிலாம் கிடையாதுடா. ஃபுல் பேமெண்ட் தான் பண்ணணும்." அப்படின்னாரு. "இல்ல இல்லண்ணே எனக்கு வந்தவுடனே ஒரு ரூ. 1,00,000 கூட சம்பளம் வராது. ஃபர்ஸ்ட்டு படத்தில கம்மியா தான் வரும். ரூ. 1,00,000 குடுத்துக்கிறதே பெரிய விஷயம். அதில போயிட்டு நம்ம ரூ. 30,000 குடுக்கணும்னா கஷ்டண்ணே. அதுக்கு நீங்க வந்து இந்த மாரி எனக்கு பண்ணீங்கன்னா." அப்ப தான் விஜயகாந்த் சார் கிட்ட பேசி கீசி எனக்கு மட்டும் அந்த எக்ஸ்கியூஸ் பண்ணி குடுத்தாங்க. அருமை. அப்படி நான் பண்ணி தான் நெறைய ஆர்டிஸ்ட்ட வந்து கரெக்ட்டா ஒவ்வொரு படத்துக்குலயும் ஒரு அமௌண்ட் வாங்கி அத குடுத்து அவங்கள மெம்பர் ஆக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35 பேருக்கு மேல நான் மெம்பர் ஆக்கியிருக்கேன். அப்போ அவரு சொன்னாரு, "யுவர் கேப்டன். ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர்னா இவன் தான் மனோஜ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுவாரு. ஒரு இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட் வரல. அது வந்து என்னுடைய சேஃப்டி சைடுக்கும் அப்போ வந்து ரொம்ப சிஸ்டம் கரெக்ட்டா இருந்தது. நடிகர் சங்கம் வந்து நல்லா கரெக்ட்டா இயங்கிட்டு இருந்தனால, பணம் வரலன்னா நடிகர் சங்கத்தில சொன்னா போதும் உடனே அது ஆக்ஷன் எடுப்பாங்க. ம். ஆமா. அது ஒரு இருந்தது. அப்போ வந்து ஒரு படத்துக்கு ஒரு பணம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தேன். ஆனா என்ன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி குடுக்கணும் அது. ஆனா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் குடுத்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பி இருந்தேன் அவங்க குடுத்துருவாங்கன்ட்டு. குடுக்கலவுடனே நான் விஜயகாந்த் சார் கிட்ட போய் கேட்டு சொன்னேன். "சார் இந்த மாரி என்ன மனோஜ் லாஸ்ட் மினிட்ல பண்ற அது மாரி தப்பாயிடுமே" அப்டின்னாரு. "ஆமா சார் எனக்கும் தெரியல. நீங்க வந்து ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னு தெரியல. எனக்கு பணம் மட்டும் வாங்கி குடுங்க சார்." ஏன்னா ரொம்ப கம்மியா 50% கூட அவங்க குடுக்கல. நான் எதிர்பார்க்கல அவங்க இப்டி பண்ணுவாங்க அப்டின்னு சொன்னோனே, சரி இருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, "நீ லேப்க்கு லெட்டர் அனுப்பு படத்த நிறுத்துன்ட்டாரு." அது வந்து புரொடியூசர் கவுன்சில்ல வித்தின் 1 ஹவர் கால் வந்துடுச்சு. நடிகர் சங்கத்துக்கு. "யார கேட்டு நீங்க படத்த நிறுத்துனீங்க?" "இந்த மாரி பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு. ஹீரோயின்து எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு." "அது எப்ப நீங்க சொல்லணும்? 15 நாளைக்கு முன்னாடி கரெக்ட். சொல்லணும். எப்படி நீங்க 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம்? என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா?" இந்த மாரி ஒரு சின்ன ஆர்கியூமென்ட் பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. அவர் அத பத்தி கவலையே பண்ணல. "பணம் செட்டில் பண்ண சொல்லுங்க. படத்த ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்ட்டாரு." சரி இது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் அந்த புரொடியூசர் கிட்டருந்து இன்னொரு புரொடியூசர் கிட்ட போயிருக்கு. அவர் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் வந்து ஃபோன் பண்ணி, "என்ன மனோஜ் நீ இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னாரு. "சார் எனக்கு தெரியாது இந்த படம் நீங்க வாங்கியிருக்கீங்கன்றது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு குடுத்துட்டுருப்பேனே" அப்படின்னாரு. "எனக்கு தெரியாது சார் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு. இப்ப மட்டும் ஒண்ணும் இல்ல. இல்ல உன் பணத்த நான் செட்டில் பண்ணிடுறேன். ஆனா நான் இத சும்மா விடமாட்டேன். இத நான் பெரிய இஷ்யூ ஆக்க போறேன்" அப்படின்னாரு. உடனே அந்த பணத்த அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட்ட மட்டும் ரெட்யூஸ் பண்ணிட்டு செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டுன்னு பெரிய கத்தி இதெல்லாம் பண்ணாரு. உடனே நான் நேரா புரொடியூசர் கவுன்சில் போயிட்டேன். ஏன்னா, அப்போ புரொடியூசர் கவுன்சிலர் ராமநாதன் சார், எல்லாருமே சிவசக்தி சாட்டி பாரதி எல்லாருமே என் மேல ஒரு தனி அன்பும், மரியாதையும் வச்சிருந்தாங்க. உடனே போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். "சார் இது என்னுடைய ப்ரெஷர் தான்.
அவர் எடுத்த முடிவு இல்லை. என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பணம் வரணும்னு நினச்சது இது பண்ணேன் நான். தயவு செஞ்சு அவர் மேலே நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட உடனே, அதுக்கப்புறம் அது காமாய விட்டுட்டாங்க. ஏன்னா, அது வந்து எனக்கு சாருக்கு வந்து அவர் என் மேல இருக்கிற ஒரு பாசத்திலயும், மரியாதையிலயும் அவர் அப்படி எடுத்தது ஆனா தப்பு தான் அது. அவர் வந்து அந்த தப்புன்ற சென்ஸ் அவர் என் மேல இருக்க மரியாதையில நம்ம 2 நாள்ல போயிட்டு நானும் அவருக்கு அந்த ப்ரெஷர் குடுத்தனால தான் அவர் அந்த ஆக்ஷன் எடுத்தாரு. இல்லன்னா அது அவர் எடுத்திருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் அது பண்ணது அதுக்காக நான் தான் போய் மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட நான் இது பண்ணுவேன்னு அவங்களும் அத ஒத்துக்கிட்டாங்க. பெருசு படுத்தல அது நானு. எந்த காலகட்டத்தில இனிமே நம்ம நடிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? சார் நடிக்க வேண்டான்றது இல்ல அப்போ. என்னன்னா நான் வந்து 81, 82ல நான் வந்தேன் வெளியில. கரெக்ட்டா 90 வரைக்கும் சார். எனக்கு வந்து ஒரு 20 படம் கிட்ட நடிச்சேன் சார். ம். அதுக்கு மேல எனக்கு போராட முடியல. ஏன்னா ஃபேமிலி, என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். இந்த மாரி நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. என்னடா இது வந்து இப்படியே போனா நம்ம ஃபேமிலிய கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமே! என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் லெவல்ல இறங்கி கொஞ்சம் சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கெயின் பண்ணது, நான் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் முடிச்ச உடனே தியேட்டர் பிளேஸ் நடிக்க ஆரம்பிச்சேன். ம். ட்ராமாஸ்லாம். இன்ஸ்டிடியூட்ல வந்து எனக்கு வந்து பசங்கலாம் சொன்னாங்க, "டேய் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு போய் நீ ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருக்கியே! என்னடா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா?" அப்படின்லாம் நெறைய பேர் எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சதுனால நமக்கு ஒண்ணும் பெரிய இது ஆயிடுறதில்ல. நம்ம வந்து நம்மளோட யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. என்னுடைய நடிப்ப எத்தன பேர் என்ன ஏத்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சா தானே, நான் வந்து எந்த அளவுக்கு நான் என்ன தயார்படுத்திக்க முடியும்னு எனக்கு கரெக்ட். தெரியும். ம். ஸோ, அதனால தான் நான் ஸ்டேஜ் ட்ராமாலாம் போய் பண்ணிட்டுருந்தேன். அதில ஒரு தொட்டில் விளையாட்டுன்னு ஒரு ப்ளே ஒண்ணு நான் பண்ணேன் சார் நானு. அவர் ஒரு நல்லா முகுந்தன் சொல்லிட்டு அவர் பேர் நல்லா இது ரை ரைட்டர் அவரு. அவர் என்ன பண்ணாரு, அந்த தொட்டில் விளையாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா, மாமா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஊர் ஊரா போயிட்டு கோயில் போவாங்க, குழந்தை பிறக்கிறதுக்காக. அவங்க கூட நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் நானு. சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு சிரிச்சிருப்பேன். அப்படி போகும்போது ஒரு பண்ணையார் வீட்டு பொண்ண நான் லவ் பண்ணுவேன். இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் லவ் வரும். பண்ணையார் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாரு. இப்படி கதை போகும். கடைசியில அவருக்கும் குழந்தை எங்க அக்கா, மாமாவுக்கும் குழந்தை பிறக்கும். எனக்கும் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை அந்த மாரி ஒரு சீன் இருக்கும் அது எண்டுல. ட்ராமா அந்த மாரி முடியும். அந்த ட்ராமா வந்து சார் அண்ணாமலை மன்றத்தில அரங்கேற்றமாச்சு. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டா வந்தவரு நம்ம பாண்டியராஜன் சார். அப்பதான் ஆண் பாவம் ரிலீஸ் ஆகி அவர் பயங்கர பாப்புலர்ல அவர் தான் சீஃப் கெஸ்ட்டா வந்தாரு. ஸோ தொட்டில் விளையாட்டுன்னு. இந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா ஒரு லவ் சீன்ஸு அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ராமாலலாம் வந்து தொட்டுலாம் நடிக்கக்கூடாது. ஆமா. அப்பல்லாம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு தெர் இஸ் அ கரெக்ட், ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்ட். ஆனா, எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இந்த ட்ராமா நான் பண்ணணும்னா, அவர் வந்து கதை சொல்லும்போது சொன்னாரு, "இந்த ட்ராமா நீங்க தான் பண்றீங்க மனோஜ்" அப்டின்னாரு. நான் சொன்னேன், "இந்த ட்ராமா பண்ணணும்னா ரொம்ப எதார்த்தமா இருக்கணும். லவ் சீன்லாம் ரியலா இருக்கிற மாரி இருக்கணும். கொஞ்சமாவது நான் வந்து அந்த ஒரு இன்டிமேசி இருந்தா தான் நல்லாருக்கும்" அப்டின்னு. ஐயோ! அதெல்லாம் அந்த பொண்ணுங்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ட்ராமா நடிக்கிற பொண்ணுங்கலாம். நான் வந்து பெருசா கட்டி பிடிக்கிறதெல்லாம் சொல்லல. அட்லீஸ்ட் நான் தொட்டு நடிப்பேன். அந்த மாரி ஒரு எனக்கு இருந்தா தான் இந்த ட்ராமா எதார்த்தமா இருக்கும். இல்லன்னா இருக்காது அப்டின்னு சொன்னேன். சரி நீ கேட்டு பாரு. நானே அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, இந்த கதை இப்டிம்மா, கொஞ்சம் எனக்கு வந்து நீங்க கோஆப்பரேட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். பரவால்ல சார். நோ ப்ராப்ளம் சார் அப்டின்ட்டாங்க அவங்க. சரி சொல்லிட்டு ரிஹர்சல் எல்லாம் அத பண்ணி, கரெக்ட்டா பண்ணிட்டு அந்த ட்ராமாவ பண்ணோம் சார். பண்ணிட்டு ஒரு பயங்கரமான கிளாப்ஸ் ஏன்னா பயங்கர காமெடி அது. ம். எனக்கே காமெடி வரும்ன்றது அந்த அந்த ட்ராமா வச்சு தான் என்னுடைய தெரிஞ்சது. ஒவ்வொரு டயலாக்கும் கிளாப்ஸ் எனக்கு கிடைக்கும். எனக்கு அவ்ளோ சந்தோஷம் அந்த ட்ராமா பண்ணும்போது, ஓகே நமக்கு வந்து ஆனா அன்னைக்கு ஆடிட்டோரியம்லாம் ஃபுல் ரஷ்ஷு. ம். ஸோ அது இல்லாம பாண்டியராஜன் வேற வராருன்றதுனால நல்ல க்ரவுட் இருந்தது. ஸோ நல்லா நடந்தது. சரி இன்டர்வல்ல பாண்டியராஜன் மேடைக்கு வந்தாரு. வந்துட்டு இந்த ட்ராமா வந்து பார்க்கும்போது எனக்கு ட்ராமா மாரி இல்ல, சினிமா மாரி இருந்தது. ஆ. எனக்கு அப்பவே ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்த்ததும் அதான். இது சினிமா மாரி பண்ணணும் ட்ராமாலன்னு சொல்லிட்டு அப்பவே இத பண்ணுனேன். இத நான் சொல்றது 85ல நான் பண்ணது இந்த ம். ட்ராமா. அப்பதான் சொன்னாரு அவரு. இந்த ட்ராமால நடிச்ச ஒருத்தர நான் வந்து என் படத்துல யூஸ் பண்ண போறேன்னு. உடனே ஆடியன்ஸ் சைட்லருந்து, மனோஜுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்டின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்டின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் சார பார்த்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் எனக்கு கிடைச்சதுன்னு. அதுக்கப்புறம் செட்ல ஒரு தடவ நான் பார்த்தேன் பாண்டியராஜன் சார. சார் ஒரு தேர்தல் வாக்குறுதி மாரி ஒண்ணு தருது அப்டின்னு அத தான் கேட்டேன். நிறைவேற்ற நல்லா தேர்தல் வாக்குறுதி மாரி ஒண்ணு சொல்லிட்டீங்களே சார். எனக்கு இதுவரைக்கும் சான்ஸ் தரல. ஓ! நீ இப்படிலாம் கேட்பியா நீ? வரேன் நான் தரேன். ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார்ல. அவர் சான்ஸ் கேட்க போகும்போது. சொல்லி கேட்டேன். இல்ல கண்டிப்பா தரேன் நான் உனக்கு. ஞாபகம் இருக்கு எனக்கு அப்டின்னாரு. எந்த காலகட்டத்தில இனிமே நம்ம நடிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க?
கரெக்டாக 90 வரைக்கும் சார் எனக்கு வந்து ஒரு 20 படம் கிட்ட நடித்தேன் சார். ம். அதுக்கு மேலே எனக்கு அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை முன்முன் சென் வந்து என் கம்பெனியில் மெம்பர் ஆனாங்க. ஆடு. ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா உழைப்பாளி. பி. வாசு சார் என்கிட்ட சொன்னார், மனோஜ் ஒரு பொண்ணு எனக்கு வந்து வேணும். அப்போ தான் தேஜஸ்ரீ வந்து ஒரு ஆட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. சாங் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டு இவங்கள நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க நடிக்க முடியாமல் திரும்பி வந்து ரொம்ப அழுதாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.